உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அரிசியில் புட்டு செய்ய போகிறோம். சிவப்பு அரிசியை நான் ஒரு 150 கிராம் சிவப்பு அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி எடுத்துட்டேன். இது மிஷினில் அரைச்சிருந்தா நல்லா பொடியாக இருக்கும். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால ஒன்றும் பாதி ரொம்ப குறைந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் புட்டு செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மாவு மாதிரி ஆகணும். பரவாயில்ல. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப குறையாக இருக்கிறதுனால அந்த குறையெல்லாம் ஊறி வரட்டும். அதனால் இதெல்லாம் கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கீழே ஒரு தட்டு மட்டும் வச்சு மேலே துணியை போட்டு இந்த குரணை நான் அதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா இந்த புட்டு ரெடி ஆயிரும். இது ஆவியில் வேக வைக்கிற உணவுங்கிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி புட்டு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எடுத்து இதை பவுலில் போட்டு நான் கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை, தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டு வேக வச்சு சாப்பிடுங்க. இது சிவப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுதான் உடம்புக்கு நல்லது. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.